ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ துபாய்க்கு போகிறதுக்காண்டி இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ நெருக்கி வந்து நம்ம திருவாடனை கைகாட்டி எல்லாம் வந்து தாண்டி இப்போ நம்ம நெருக்கி சிவகங்கை பாலத்தில் போய்கிட்டு இருக்கோம். இந்த சிவகங்கை பாலம் நெருங்கி அதில் ஏறி போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். சிவகங்கை பாலம் தாண்டி நம்ம சிவகங்கையை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த மானாமதுரை ரோடு வந்து கிராஸ் ஆகி நெருக்கி அந்த செக் போஸ்ட்டு பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம தாண்டி சிவகங்கை தாண்டி நேரம் என்ன மதுரை உள்ளக்க போகிறோம். மதுரையில் சரி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹனிஃபா ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறாப்புல என் ஃப்ரெண்டு. அதோட அந்த கடைக்கு போய் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை உள்ளக்க போகிறோம். கடை உள்ளக்க போய் அப்படி என்ட்ரன்ஸில் போய் பார்த்தோம். சரி கடைகள்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு ரெடி ஆகுஞ்சாலும். சரி நாங்கள் போய் உட்காடுறோம். அதோட கடைக்கு உள்ளே போய் நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். சாப்பாடு ஆர்டர் பண்ண பிறகு அவங்க பிளேட்டு எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு அதோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் கேட்டிருந்தாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அது தட்டி சரி நம்ம கடையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கஸ்டமர்லாம் அப்போ தான் ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எங்கே போனாலும் நம்ம ஆளாக நம்ம தான் போவோம். அதே மாதிரிக்கு நம்ம அந்த கடை உள்ளக்க போய் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்தோம். உண்மையிலேயே வந்து நல்லா ஒரு அழகான ஹோட்டலாக இருந்துச்சு, ஏசி ஹோட்டலு. இதே மாதிரி தான் வந்து பல ஊர்களையும் இந்த ஹனிஃபா பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சாப்பாடு வந்து வேறு லெவலுங்க. நம்ம சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து வந்துருச்சு பாருங்கள். 3 சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அதில் வந்து அந்த ரைத்தா, தக்காளி, அந்த தயிர் வெங்காயம், கேசரி, அந்த ப்ரெட் அல்வா எல்லாமே வந்துருச்சு. அதோட சரின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் ஆஃபும் வந்துருச்சு. அதோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல சரி என் ஃப்ரெண்டை கொடுத்து ஃபோட்டோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடை ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டோம். உண்மையிலே வந்து அந்த அவிச்ச முட்டை, அந்த சாப்பாடு, கோழி, நல்லா அந்த கபாப் சிக்கனு இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து சாப்பாடு வேறு லெவலுங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளைகளும் ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் சரி போய் சேர்ந்து சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டோம். அதை விட என் மகன் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் இருக்கிறத ஃபுல்லாக வந்து நோண்டிக்கிட்டே இருக்கான். ஆமாம், சின்ன பையன் தானே, அதனால் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. உண்மையில் வந்து சாப்பாடு வேறு லெவலுங்க. பிரியாணி, ஹனிஃபா பிரியாணி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா பிரியாணி மாதிரி தான். மித்த இடத்துல வந்து இது பிரியாணி வந்து வேறு லெவலில் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு மசாலா பிரியாணி வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரிக்கு அந்த தண்ணி வந்து பாட்டிலில் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அந்த தண்ணி வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அதோட சாப்பாட்டை முடிச்சுட்டு நம்ம ஏர்போர்ட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டில் வந்து கீழே லக்கேஜை போட்டு லிஃப்ட்டில் மேலே ஏறிட்டு அதோட போய் அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கோம். எல்லாம் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கோம். அதோட ஃப்ளைட்டு வந்து ஆளுகளை இறக்கிட்டாங்க. அதோட என்ன செஞ்சோம், அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னடா அது நம்மளும் கிளம்பணுமே, எப்படி போகுதே பொழப்பு, என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து மனசு அங்கேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. இருந்தாலும் நம்மளும் வந்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு கிளம்பி வந்தாச்சு. பிள்ளைகள் கீழே வந்து ரொம்ப அழுதுகிட்டே நின்றாங்க. சார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட போங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு கண்ணு தண்ணி நான் வந்து கலங்கணிச்சு என்ன செய்கிறது, நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோமே, வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டோம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மனசு கேட்கல. அதோட சரின்னு சொல்லிட்டு கண்ணாடியை தூக்கி மாட்டியாச்சு. கண்ணாடியை மாட்டினதோட கொஞ்சம் நேரம் அங்கிட்ட இங்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க சின்ன பிள்ளைகள். அவனுக்குள்ளே அவங்களும் அந்த ஃப்ளைட்டுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அபுதாபி ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒன்றும் ஃப்ளைட்டு ஓப்பன் ஆகும். அதோட சரின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே உள்ளக்க போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போர்டிங் உடச்சிட்டு உள்ளக்க போகிறோம். போய்கிட்டு இருக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் நின்றுச்சு. எல்லாம் வரிசையாக போய்கிட்டு இருக்காங்க. அதோட பேக்கை தூக்கிட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு அதோட என்ன செஞ்சோம், கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நம்மளும். இருந்தாலும் இந்த ஃப்ளைட்டில் காலை வைக்க போயில அந்த மனசு ரொம்ப வேறு இதாக இருந்துச்சு. சரி நல்லபடியாக போய் இறங்கணுமே, இறங்குற வரைக்கும் நமக்கு இல்லாதான் போதுமானவன் நம்மளும் சொல்லிட்டு அதோட ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம அப்படியே கிளம்பி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஒரு பஸ்ஸு உள்ளேக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளேயே அந்த பஸ்ஸு வந்து அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருக்குது. அங்கே ஏற்றவும் இறக்கும். அதோட உள்ளக்க போய்கிட்டு இருக்கையில் எத்தனை வந்து அந்த ஃப்ளைட்டு கொண்டு வந்து இறக்குறதுக்கு அந்த இது ட்ராக்லாம் வந்து அழகாக உண்மையிலே வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே வந்து வேறு லெவலுங்க. முதல்ல இறங்கி நடந்து தான் போகணும், பஸ்ஸில் தான் போகணும். இந்த அளவுக்கு ஃப்ளைட் வந்து அந்த உள்ளே டேரெக்டாக வந்து இறங்குறதுக்கு அந்த அளவுக்கு
வழி வகுத்து வச்சுருக்காங்க. உண்மையிலேயே வந்து வேறு லெவலுங்க. மித்த இடத்துலலாம் வந்து நம்ம இறங்கி ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் தொலைக்கி பஸ்ஸில் தான் முதல்ல கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ளைட்டே கொண்டு வந்து நிப்பாட்டி அதிலே டைரெக்டாக நடந்து போகிற அளவுக்கு அந்த படி பண்ணி வச்சுருக்காங்க. அதோடு சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செக்கப் முடிச்சுட்டு திரும்ப என்ன செஞ்சோம், நம்ம அப்படியே ஃப்ளைட்டில் ஏறி உள்ளே போகிறதுக்காண்டி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டு வந்து ரன்னிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆளுகளும் வந்து லக்கேஜை தூக்கிக்கிட்டு ஹேண்ட் லக்கேஜை தூக்கிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் ஃப்ளைட்டு உள்ளக்க போய் நம்ம என்ன செஞ்சோம், அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். உண்மையிலே வந்து லக்கேஜை கொண்டு போய் வச்சுவிட்டு சீட்டில் உட்காந்து என்னடா நடக்குதுன்னு பார்த்தா ஃப்ளைட்டில் ஆள் கம்மியான ஆளாக தான் இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஆள் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கடைசியில் வந்துட்டோமான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தா ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம தான் வந்து ஆளாக வந்து உட்காந்துருக்கோம் ஃப்ளைட் உள்ளக்க. அதோட சரின்னு சொல்லிவிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அங்கிட்டு லக்கேஜை ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்கம்மா. எவ்வளோ பேருங்கிறியா. கடைசியில் பார்த்தா ஃப்ளைட்டே வந்து ஃபுல்லுங்க. அதோடு என்ன செஞ்சோம், என்னடா மனுஷன் சரி வெளிநாட்டுக்கு போகிறோமே. இருந்தாலும் வந்து இந்த வெளியில் வந்து நம்ம கிளம்புறது வந்து ஒரு பெரிய ஒரு இது தான். உண்மையிலே வெளிநாட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயே இருந்துருவோம், ஏதாவது வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கம்தான். இருந்தாலும் வந்து ஒரு சில காரணத்துக்காக நம்ம வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, மீண்டும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். என்னமோ சொன்ன மாதிரி காகங்கள் வந்து குஞ்சுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரிக்க எத்தனை தர கீழே விழுந்தா அதை ஒரு தரம் எந்திரிச்சு வந்துடுமா, பறந்து வந்துடுமா. அது மாதிரிக்க நம்மளும் வந்து இப்படியே போகவும் வரவும் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா சரி, இருந்தாலும் வந்து நம்ம குடும்பத்துக்காண்டி ஒரு சில பிரச்சனைகளுக்காண்டி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய சோகக்கதையை வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து தெரிவிக்கிறது, என்ன செய்கிறது. மனசு கவலைகளாக இருந்தாலும் கண்ணும் கலங்கி கொண்டு இருந்தாலும் நம்ம வந்து பயணங்கள் ஓய்வதில்லைன்னு சொன்ன மாதிரிக்க குடும்பத்துக்காண்டி நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறது, எல்லாம் போதுமானவன். நல்லபடியாக போய் இறங்கி நம்ம வேலைகளை பார்த்து நம்ம குடும்பத்துக்காண்டி எல்லா இதுகளையும் நம்ம சேகரிக்கணும். சரி, நல்லபடியாக போய் இறங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா அது ஃப்ளைட்டில் நம்ம மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் வந்து ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக அப்படியே ஆயிடுச்சு. உண்மையிலே வந்து நல்ல ஒரு அருமையான இண்டிகோ ஃப்ளைட் வந்து உண்மையிலே பெரிய ஃப்ளைட் தான். இந்த பெரிய ஃப்ளைட்டுன்னு சொன்னாவே வந்து உண்மையில் இந்த ஸ்பைஸ் ஜெட்டுனால் வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க. இதில் வந்து ஓரளவு சீட்னால் வந்து நல்லா ஃப்ரீயாக ராகமாக இருந்துச்சு. உட்காரதுக்கு வந்து தாராளமுங்க. இண்டிகோ ஃப்ளைட்டை பொறுத்தளவு வந்து உட்காரதுக்கு வந்து தாராளமான ஒரு சீட்டு, நல்லா அகலம். அதாவது நம்ம உட்காந்து வந்து எப்படின்னா இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு, மலேசியன் ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு அதனுடைய தரங்கள் இந்த ஃப்ளைட்டில் இருந்துச்சு. நல்ல பிக் சைஸ் ஃப்ளைட்டு. உண்மையிலே வந்து அங்கிட்டு 3 சீட்டு இங்கிட்டு 3 சீட்டுங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஏர் இண்டியா, ஜெட் ஏர்வேஸ் எல்லா ஏர்வேஸும் போயிருக்கோம். இருந்தாலும் ஓரளவு இந்த ஃப்ளைட்டு சொல்ல தேவையில்லை. ஆனால் ப்ரைஸ் வந்து சரியான ப்ரைஸுங்க. ஏன்னா துபாயில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கூல் டைம் ஓப்பன்னால் வந்து டிக்கெட் ஃபேர் வந்து உண்மையிலே வந்து எங்கே போனாலும் எந்த ஃப்ளைட்டை எடுத்துட்டாலும் குறைஞ்சபட்சம் டிக்கெட்டு 30,000 ரூபாய்க்கு மேலேங்க. உண்மையிலே வந்து டிக்கெட் விலைனா அதிகமான விலை. அதோட சரின்னு சொல்லிட்டு நம்மளும் புலப்பத்திடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளம்பி நம்மளும் அப்படியே வந்து ஃப்ளைட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஃப்ளைட் அந்த ஆண்டு ஃபுல் பண்ணிட்டாங்க. ஃபுல் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் வேறு எதுவும் செக் பண்ணுறாங்க. அதோட டிக்கெட்டு வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க. ஃபுல் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டு வந்து ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்குங்க. ரிவர்ஸில் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மெதுவாக அந்த ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்குது. இது போய் கொஞ்சம் நேரம் இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரன்வேக்கு போகிறதுக்காண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. அப்படியே ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ரிவர்ஸில் அப்படியே ஒன்றும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரிவர்ஸு ஒன்றும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏர்போர்ட்டு பாருங்கள். உண்மையிலேயே வந்து சரியான பெரிய ஏர்போர்ட்டுங்க. மதுரை ஏர்போர்ட்டு வந்து நமக்கு வந்து மதுரையிலங்களுக்குள்ளே திறந்தனால எவ்வளோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள்,
நம்ம ராமநாதபுரத்தில் கண்டிப்பாக ஏர்போர்ட்டு திறக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அந்த லேண்டு கைப்பற்றி பண்ணிடுவாங்க. மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் மக்களுடைய சப்போர்ட் முக்கியம். அதனால் வந்து அடுத்த ட்ரிப்பு வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 வருஷம் ஆகும் நமக்கு ராமநாதபுரத்தில் ஏர்போர்ட் வர்றதுக்கு. பார்ப்போம், கண்டிப்பாக பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ளைட்டில் வந்து சைடு ரெக்கப்பகுதியில் தான் உட்காந்துருக்கோம். அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரிவல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரிவல்ஸில் எடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று ஃப்ரெண்டில் வந்து போகலை. இங்கேருந்து ஃப்ரெண்டில் வந்து போகிறா இருந்தால் கிட்டத்தட்ட அது ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். அதோட முன்னாடி இப்போ கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மூவ் பண்ணி அப்படியே மெதுவாக போய்கிட்டு தான் இருக்குது. மேலே ஏர்போர்ட் வந்து மதுரை ஏர்போர்ட் வந்து பெரிய ஒரு இதில் உள்ளதுங்க. அதே மாதிரி பெங்களூரு, ஹைதராபாத்து, மதுரை ஏர்போர்ட் வந்து வேறு லெவலுங்க. திருச்சி இதை விட சூப்பருங்க. திருச்சி, கோயம்புத்தூர், அது போக வந்து சென்னை ஏர்போர்ட்னால் வந்து வேறு லெவலு. ஃப்ளைட்டு வந்து அப்படியே முன்னாடி அப்படியே போய்கிட்டு இருக்கு. போயிட்டு அந்த ரன்வே சுற்றி அப்படியே ரிவல்ஸ் எடுத்து ரன்வேயை முன்பகுதிக்கு அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா நம்ம அந்த விழுப்புரம் ரோடு இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸு வரையும் போகும்னு நினைக்கிறேன். அங்கே போனதோடு என்ன செய்வாங்கன்னா அங்கேருந்து கண்டிப்பாக ஏற்றுறதுக்கு இது பண்ணுவாங்க. இப்படியே வண்டி மெதுவாகவே உருட்டி போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து ஃப்ளைட்டில் வந்து ரெக்கப்பகுதியில் உட்காந்து இந்த அளவுக்கு நம்ம பார்க்குறது பெரிய ஒரு அவுரவம் தான். கண்டிப்பாக வந்து பாருங்கள், இப்படியே மெதுவாக உருட்டிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க அந்த ரன்வே. இங்கேருந்து சுற்றி அப் அண்ட் டவுன் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரணும். அப்படியே சுற்றி போகுது. ஆனால் ஒரே ஒரு ரன்வே தான். ஆக்சுவலாக வந்து எப்படின்னா அங்கே நம்மளை ஏற்றிக்கிட்டு அப்படியே அந்த ரன்வேக்கு வண்டி மெதுவாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். எவ்வளோ நேரம் தான் வந்து ஓடுதுன்னு பார்ப்போம். வந்துருச்சுங்க. நெருக்கி நம்ம அங்கேருந்து ரிவல்ஸ் எடுத்து திரும்ப அங்கேருந்து ஓடு பாதையில் அந்த ரன்வேலேயே வந்து திரும்ப வந்து அந்த வருது, அப்படியே இடையிலே வருது. ஓடு பாதையில் வந்து அப்படி அதே ரன்வேலே வந்து சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிக்குது பாருங்கள். எந்த பக்கம் ரவுண்ட் அடிக்குது பாருங்கள். நம்ம எங்கிட்டு வந்தோமோ அதே வழியில் வந்து இந்த இடத்துல அப்படியே யூட்டர்ன் அடிக்குது. புரியுதா? யூட்டர்ன் அடிக்குதா பாருங்கள். யூட்டர்ன் அப்படியே சுற்றுது. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஏர்போர்ட்டை சுற்றி வந்து காம்பவுண்ட் சுவர் எடுத்திருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ரன்வேலேருந்து நம்ம இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸ்பீட் ஆயிடுச்சுங்க. ஏறுதுங்க. நம்ம வந்து கீழே தரையை விட்டு மேலே ஏறிட்டோம். இப்போ ஏறி எங்கே போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே மதுரையை விட்டு நம்ம தரையை விட்டு பூமியை விட்டு ஆக்சுவலாக வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் மதுரையில் உள்ள அந்த ஏர்போர்ட்டில் ஒரு சைடு ஃபுல்லாக அந்த ஊர் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இதாங்க மதுரை. எவ்வளோ தொலைக்கு தான் நம்ம போகுதுன்னு பார்ப்போமுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அதாவது பூமியை விட்டு மேலே ஏறிட்டோம். மேலே ஏறி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலே வந்து ஒரு பயணம் போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது தாங்க. இருந்தாலும் நம்ம ஃப்ளைட்டில் வந்து அடிக்கடி போகிறோம் வரோம், அது வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. இருந்தாலும் அந்த பாருங்கள் கீழே வீடு, அந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். உண்மையிலேயே வந்து வேறு லெவலுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஊரை விட்டு போகையில் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து போய் நல்லபடியாக நம்ம போய் அபுதாபியில் இறங்குறோம். போய் இறங்கிட்டு நம்ம மித்த வீடியோகளை வந்து நம்ம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மதுரை.
பாருங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏறிட்டு அந்த மதுரையை பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். உண்மையிலேயே வந்து சூப்பருங்க, வேறு லெவலுங்க. ஃப்ளைட்டில் இருந்துட்டு மேலே எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறது வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் நம்ம வெளியில் வெளியும் வரையில தான் பார்க்க முடியும். மித்த நேரமெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஒரு அபூர்வம் தான். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போய் இறங்கிட்டு வீடியோ போடுறோம். அங்கே வந்து துபாயில் உள்ள இனிமேல் வந்து துபாய் வீடியோ தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அங்கே போய் செட் ஆகணுச்சுன்னா எல்லாமே ஓகே ஆகிரும். ஓகே, மித்த வீடியோ வந்து அடுத்து துபாயில் இறங்கி துபாயில் உள்ள வீடியோவை பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ.